கனமுள்ள சஞ்சீவ கொலையில் சிக்கிய இசாரா செவ்வந்தி வழக்கில் திடீர் திருப்பம். மேலும் 90 நாட்கள் வைத்து விசாரிக்க அனுமதி. பொதுமகன் ஒருவரிடமிருந்து 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை பறிமுதல் செய்த மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மிக விரைவில் கைது செய்யப்படலாம். விசாரணைகள் ஆரம்பம். குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம். ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும், இல்லையேல் நடப்பது வேறு. ஸ்ரீதரனை எச்சரித்த தமிழரசு கட்சி மற்றும் எம்.ஏ. சுமந்திரன். மீண்டும் பலம் பெறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியலுக்குள் நுழைய போகும் மஹிந்த ராஜபக்ச. இந்த அரசாங்கம் தங்கள் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள நாட்டில் உள்ள மதத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கின்றது. பொறுத்திருக்க முடியாது. கடும் எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ச. பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறைவு பெற்றுவிட்டது. இனி நாங்கள் இணைவதுதான் தாமதம். ரணில் சஜித் ஒரே அணியில். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் அமைந்துள்ள சுமார் 40 கோடி பெறுமதியான வீடொன்று தொடர்பில் இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த முறைப்பாடு தொடர்பில் இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முறைப்பாடு தொடர்பான உண்மைகளை சரிபார்க்க முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்களை ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது. விசாரணைகளின் அடுத்த கட்டமாக சிரந்தி ராஜபக்சவிடம் இருந்தும் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ச 2001ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதி பதவியேற்கும் வரை இந்த வீட்டில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு குறித்த வீடு சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியை மேலும் 90 நாட்களில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் சுட்டிக்காட்டினர். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதவான் அனுமதி அளித்தார். அத்துடன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறைக்கு சிவப்பு அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக சம்பத் ஆசேன், ஷான் அரோஜ், படுவத்தே சாமர மற்றும் துபாய் சுத்தா ஆகிய சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆங்கில மொழியில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 4 சந்தேக நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது. தேர்தல் முடிந்த பின்னர் வவுனியாவில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அப்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜாவும் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலேயே தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோன்று நாடாளுமன்ற கொறடா பதவியை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக ராவண்ணா சாணக்கியனையும் நியமிக்க தீர்மானித்தோம். நாடாளுமன்ற குழுவின் தலைவராக எஸ். ஸ்ரீதரனை நியமித்தோம். ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் அக்குழுவிற்கே உண்டு. அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏக மனதாக
இப்பதவியை வழங்கியது. ஆனால் அவர் அரசியல் அமைப்பு சபை உறுப்பினர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு 2 தடவைகள் ஆலோசனை வழங்கியிருந்தது. நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சுமார் 4 மணித்தியாலங்கள் இதுகுறித்து வலியுறுத்தியும் அவர் செவிமடுக்கவில்லை. கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனையை அவர் நிராகரித்தால் அப்பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற தீர்மானித்துள்ளோம் என்றார். எனினும் இது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் வினவிய போது அவ்வாறு ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்தவொரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தலைவர்கள் குழு ஒன்று மீண்டும் அதே கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த முன்னாள் குழுவினரே இவ்வாறு மீண்டும் இணைய உள்ளனர். அதன்படி தற்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த சந்தர்ப்பத்தில் பிரதியமைச்சராக பதவி வகித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எதிர்வரும் வாரங்களில் மீண்டும் அதே கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன கடந்த 22ஆம் தேதி மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்தார். இதேவேளை ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் விரைவில் இணைந்து பணியாற்ற தயாராகி வருகின்றன. இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்துக்கு செல்வார். அத்தோடு இரு கட்சிகளினதும் செயற்குழுக்களை ஒன்றிணைத்து கூட்டு செயற்குழு கூட்டம் ஒன்றை ஸ்ரீகொத்தாவில் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட சந்திப்பின் போது தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற மத வழிபாட்டு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், புதிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தா பிப்ரவரி 4ஆம் தேதி முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தளமாக பரிணமிக்க உள்ளது. அதற்கான செயற்திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு புத்துயிரூட்டும் வகையில் கட்சி மீள கட்டியெழுப்பப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் இது குறித்த யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் யோசனைகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்துக்கு செல்வார். அத்தோடு இரு கட்சிகளினதும் செயற்குழுக்களை ஒன்றிணைத்து கூட்டு செயற்குழு கூட்டம் ஒன்றை ஸ்ரீகொத்தாவில் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். எனவே எம்மிலிருந்து பிரிந்து சென்ற நண்பர்களுடன் மீண்டும் இணைவதற்காக ஸ்ரீகொத்தாவை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தியுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்த கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகள் 99.99% வெற்றி அடைந்துள்ளது. கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பில் இரு தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட சந்திப்பின் போது தீர்மானிக்கப்படும். அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தற்போது செயற்பட்டு அரசியலில் இல்லை என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவர் ஒரு ஆலோசகராக செயற்பட்டு இக்கட்சியை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு வழி நடத்துவார். அது மாத்திரமின்றி இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் தலைமைத்துவ குழு ஒன்றும் நியமிக்கப்படும். எது எவ்வாறு இருப்பினும் இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்பதே தற்போதைய அத்தியாவசிய தேவையாகும். அதற்கமைய நிபந்தனையின்றி நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவோம். அதன் பின்னர் பாரிய பணம் ஒன்றை ஆரம்பிப்போம். நாம் இணைந்தால் அது அரசாங்கத்துக்கு பாரிய சவாலாகும். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையும் அதேவேளை இணைய எதிர்க்கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய பலமிக்க கூட்டணியொன்றை உருவாக்குவோம். பரந்துபட்ட கூட்டணி எதிரணியொன்றை உருவாக்குவதற்கும் ரணில் விக்ரமசிங்கே எமக்கு ஆலோசனைகளை வழங்குவார் என்றார். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயல்பட தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர் KD லால்கந்தவின் அண்மைக்கால உரைகள் இந்த உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்றும் காவியுடை அணிந்திருப்பவர்களை தாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அமைச்சர் லால்கந்த பகிரங்கமாக கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த கருத்துக்கள்
அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தங்களின் அரசியலுக்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மத விழுமியங்களையும் சீரழிக்க துணிந்துவிட்டனர் என்பதையே காட்டுகின்றது என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் இத்தகைய போக்கானது நாட்டின் நீண்டகால பாரம்பரியங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்தார். சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை நேற்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பினை நேற்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர். எனினும் இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர்.